நம்மள வேற ஒருத்தர் பார்வையிலேயே பாக்குறாங்களோ, வேற ஒருத்தராவே நம்மள பாக்குறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆயிருக்கும்ல உங்களுக்கு? அது ஆரம்பத்துல அஃபெக்ட் ஆச்சுங்க. ஓகே. கண்டிப்பா அஃபெக்ட் ஆச்சு. அது எங்க அஃபெக்ட் ஆகும்னா, ம். இவரு ஃபேஸ் வச்சோ, இவர் ஃபேம் வச்சு தான் நான் வந்தேன் ம். அப்படின்னு சொல்றது மட்டும் தான் கொஞ்சம் ஹர்ட் ஆகுமே தவிர, ம். நம்ம இந்த 8 வருஷம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். கஷ்டப்படணும் வெளியிருந்து பார்க்க நான் சொல்றேன். பட் ம். நான் கஷ்டப்படல. பட் சொல்றேன் ஓகே. நான். யூசுவலா இது எல்லாருமே நடக்கிறது தான். ம். அந்த ஸ்ட்ரகிள்ங்கிறது. ம். சோ அப்படி பண்ணி வந்தது வந்து இவங்க ரொம்ப அசால்ட்டா இத சொல்லிடுறாங்களோ, அவர் விஜய் சேதுபதி சாரோட ஒரு சாங் போட்டு அவரோட டயலாக் பேச வந்தான்னு சொல்லும்போது தான் ஹர்ட் ஆகும். பட் ஆடியன்ஸ் வந்து இவர மாதிரி இருக்கான்னு சொல்றது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ம். ஏன்னா அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே. எனக்கு வந்து என்னன்னா, அவர் மாதிரி இருக்கீங்க, விஜய் சேதுபதி சார் மாதிரி இருக்கீங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சந்தோஷம் தானே. ஹாப்பி. எப்படியோ நான் பிடிக்கிறேன்ல உங்களுக்கு, அவ்வளவுதான் இல்ல. ம். அவங்களுக்கு பிடிச்சா போதும், அவ்வளவுதான். நான் டெய்லி உங்க ஃபேஸ்ல நான் வரேன், உங்க ம். வீட்டுக்கு நான் டிவில வரேன். ம். என்னைய பார்க்கும்போது சந்தோஷமா என்னைய பாக்குறீங்களா, ம். வாரமா வந்துட்டான்டா அவன் அப்படின்ற மாதிரி இல்லாம, அது இல்ல வந்துட்டாரு வந்துட்டாரா அப்படின்றாரா? இவன் சீன் வந்துச்சுன்னு ஜாலியா பாக்குறீங்களா, அதுதானே தேவை. சோ அதனால அவர் வச்சு எனக்கு பாசிட்டிவா சொன்னா நான் ஏத்துப்பேன், இதெல்லாம் இருக்கு. சோ ஓகே. அது மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம தடுக்கவே முடியாது. ம். எனக்கே நிறைய பாயிண்ட்ஸ் வியூ இருக்கு எனக்கு. ம். நான் அதுதான் கரெக்ட் நான் சொல்லவே முடியாதுல்ல. ஓகே. சோ அதனால அவங்கள சொல்றது வந்து பெருசா தப்புன்னு சொல்லவே முடியாது. அவங்க சொல்றது ரைட் தான். ஓகே. பட் எனக்கு வந்து ரெகுலரா ப்ராஜெக்ட் வேணும். நான் கடைசி வரைக்கும் ஜாலியா நடிச்சுக்கிட்டே இருக்கணும், கேமரா இருந்துகிட்டே இருக்கணும். ஆமா, சாகர வரைக்கும் நடிச்சுட்டே இருக்கணும். ஓகே. சோ அந்த கிளாப் ஷோ நம்ம வாங்கிட்டே இருக்கணும். இதுதான் நம்மளோட ஒரு அல்டிமேட் போதை.